ஹலோ டு ஆல். இப்போ நடந்து முடிஞ்ச எலெக்ஷனில் நம்ம எல்லாருமே வாக்கு செலுத்தி ஜனநாயக கடமையை நிறைவேற்றிருப்போம். பட் ஒரு சிலரால் அவங்க வாக்கை செலுத்த முடியாமல் போயிருக்கும். அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பெயர் ஓட்டர் லிஸ்ட்டில் விடுபட்டு இருக்கும். இந்த மாதிரி ரீசன் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சில வருடங்களுக்கு முன்பு நடிகர் கமலஹாசன் அவர்கள் இப்போ மக்கள் நீதி மய்யம் கட்சியோட தலைவர் அவரோட வாக்கை அந்த வருட தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் வாக்கு செலுத்த முடியல. எலெக்ஷன் கமிஷன் மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சாங்க எல்லாரும். அந்த நியூஸ் ரொம்ப வைரல் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி பெயர் விடுபடுற இந்த ரீசன்ஸை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் கேரளாவில் பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஆன்டி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 2016 அவங்களோட வாக்கு செலுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் டில் நோ இந்த எலெக்ஷன் வரைக்கும் அவங்களால வாக்கு செலுத்த முடியல. அவங்கக்கிட்ட எல்லா பேப்பர்ஸும் பெர்ஃபெக்டாக இருக்குது. பட் அந்த இங்க், அந்த இன்டெலிபிள் இங்க் இருக்கு இல்லைங்க, அந்த இன்டெலிபிள் இங்க் வந்து நமக்கு வைப்பாங்க. அந்த எலெக்ஷன் நம்ம ஓட் கேஷ் பண்ணதுக்கப்புறம் எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து நம்மளோட விரலில் மார்க் பண்ணுவாங்க. ஸோ 2016 அவங்க விரலில் மார்க் பண்ண அந்த இன்டெலிபிள் இங்க் இப்போ வரைக்குமே டிஸப்பியர் ஆகாமல் இருக்குது. அவங்களும் எரேஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, என்னென்னமோ ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இது வரைக்குமே அந்த இங்க் வந்து டிஸப்பியர் ஆகலை. ஒவ்வொரு எலெக்ஷனும் அவங்களும் ஓட்டு போடுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் எலெக்ஷன் பூத் வரைக்கும் வந்திருக்காங்க. எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து அப்ரூவல் கொடுக்கல, அப்படியே அவங்க திரும்பி போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ரீசன்னால அவங்க இது வரைக்குமே அவங்களால ஓட்டு செலுத்த முடியல. இந்த இங்க் மேனுஃபேக்சரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் லிமிடெட். இவங்க தான் இந்த இங்கை மேனுஃபேக்சர் பண்ணி எலெக்ஷன் கமிஷனுக்கு சப்ளை பண்ணுறாங்க. அந்த எலெக்ஷன் கமிஷன் தான் எல்லா எலெக்ஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து ரொம்ப எம்பாரசிங்காக இருந்துச்சு. அந்த அம்மா விரலில் இருக்கிற எலெக்ஷன் இங்க் மார்க், அந்த இன்டெலிபிள் இங்க் மார்க்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் லிமிடெட் இவங்க நினச்சா அந்த இங்க் மார்க்கை ரிமூவ் பண்ணலாம். ஏன்னா அந்த இங்கோட எக்ஸாக்ட் ஃபார்முலா அவங்கக்கிட்ட தான் இருக்கும். ஸோ இன்னொருத்தர் யார் நினச்சா ரிமூவ் பண்ணலன்னா கேரளாவோட சீஃப் மினிஸ்டரோ எம்எல்ஏவோ அவங்க நினச்சா ரிமூவ் பண்ணலாம். ஏன்னா இனி அடுத்து வர்ற எலெக்ஷனில் அவங்களோட வாக்கு முக்கியம். ஏன்னா ஒவ்வொருத்தரோட வாக்கு ரொம்ப முக்கியம். அதனால் இனி அவங்க யாராவது ஒரு பொலிட்டீஷியன் நினச்சா வேணால் அவங்க விரலில் இருக்கிற அந்த மையை வந்து அகற்றலாம். இனி ஃப்யூச்சரில் அவங்களால வாக்களிக்க முடியும். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கிட்டி முட்டி. தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.